சென்னை முகப்பேறு பகுதிகளில் சாலையோரம் வைக்கப்பட்டுள்ள கடைகள் முழுவதுமே அப்புறப்படுத்தியதால் சாலையோர கடை வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருவதாக வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து வியாபாரிகள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அந்த ஏ ஸ்கொயர் மேடமும் 92 வார்டு ஏ 2 நபர்களும் சேர்ந்து இந்த அம்மாவுடைய ஐஓபி பேங்காண்ட இந்த அம்மா ஒரு கடை போட்டிருக்காங்க. அந்த அம்மாக்கிட்ட அந்த அம்மா வந்து கார்பரேட் அவங்க வந்து எப்படின்னா கடையை எடுக்கணும்ன்ற எண்ணத்தோட அவங்க வந்து குப்பைத்தொடி அந்த கடை பக்கத்தில் குப்பைத்தொடி வைக்கணுன்றதுக்காக அந்த அம்மா கடையை அப்புறப்படுத்த வராங்க. இந்த அம்மா சொல்கிறாங்க, இந்தமாதிரி நாங்கள் 8 வருஷமாக கடை நடத்துகிறோம், இப்போ நான் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் சொல்கிறது தான் கேட்க முடியாது, நான் வெல்டிங் ஜோனு, அதனால் இந்த கடையை வந்து எடுக்க சொல்லிட்டேன், இந்த லைனில் இருக்கிற கடையை எடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேசிபி வண்டி ஆட்களை வச்சு ஒரு ரவுடிசம் மாதிரி ஒரு ரவுடி பையன் எப்படி பண்ணுவாங்களோ அதுமாரி, அதாவது எப்படி சொல்லணும்னா ஒரு யூனிஃபார்ம் கிடையாது சார். கார்பரேஷன்னா ஒரு யூனிஃபார்ம் இருக்கும், அது ஒருத்தர் கூட யூனிஃபார்ம் கிடையாது, எல்லாமே கான்ட்ராக்ட். யார் அதிகாரி யார் கார்பரேஷன் ஒர்க்கரு எதுவுமே புரியல. நம்ம ஒரு வியாபாரி போய் கேட்டா கூட இவங்க கேட்குறதுக்கு பயமாக இருக்குது, அடிச்சிருவாங்களோ ஏதாச்சும் பண்ணுறாங்க பயத்தில் நம்ம தள்ளி நிற்கிறாங்க. நம்ம போய் வியாபார சங்க சார்பாக நம்ம போய் கேட்டாலும் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, அவசியம் கிடையாது. நீ நான் தலைவராக இருந்தால் எனக்குண்ணா, நீ யாராக இருந்தால் எனக்கு நாங்கள் ஐஜி தலைமையில் தமிழ்நாடு தெருவோர வியாபார சங்கம் சொல்லிட்டு ஒரு அரசாங்கத்தில் பதிவுப்பட்ட சங்கம், அந்த பதிவுப்பட்ட சங்கத்துக்கு நீ மதிப்பு கொடுக்கலாம். அப்போ நாங்கள் எதுக்கு சார் சங்கத்தை வந்து நடத்தணும்? தயவு செய்து இது நான் வெல்டிங் ஜோனுனா அந்த நான் வெல்டிங் ஜோனு போர்டு வைக்கணும் சார், ரெட் கலர் மார்க் பண்ணி சாலை ஓர கடைகள் அனுமதிக்கப்படாத இடம் அப்படின்னு ஒரு போர்டு வைக்கணும். அப்படி நீங்கள் வச்சுட்டு தான் எங்களை அப்புறப்படுத்தி வெல்டிங் ஜோனுக்கு எடுத்து போய்ட்டு வைக்கணும். இது வந்து 2014 நாடாளுமன்றத்துடைய அஜெண்டா. எப்பயுமே வண்டியை எடுத்து போயிட்டு ஒரு கார்பரேஷன் ஆஃபீஸில் வைக்கணும். சப்போஸ் அதான் முறை, சரி, அதை மீறி அந்த பொருளை சேதாரப்படுத்தி உன்னை நான் அழிச்சிடுவேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுடைய தொழிலை அழித்து அந்த அம்மாவுடைய மன உடைச்சலாகி நேற்று அவங்க மாமனார் இந்த விஷயம் கேள்விப்பட்டு அவங்க மாமனார் உடம்பு சரியாக போய் இறந்துட்டார் சார். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ பெரிய பாதிப்பு அவங்க குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கு. இது வந்து 92 வார்டு மதுரவேல் சட்டமன்றம். இந்த ரோடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ பெரிய மெயின் ரோட்டில் இந்த ஒரு குறிப்பிட்ட கடைக்கு மட்டும் நேற்று வந்து ஏ ஸ்கொயர் கோமதி மேடம் வந்து அடித்து அராஜக பேர் வரியில் அவங்க திமுகவுக்கு கைக்கூலியாக இருந்துட்டு இந்த ஒரு கடைக்கு மட்டும்தான் தாக்குதல் நடத்தி இவங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கப்பட்டு போயிருக்காங்க. இதில் இருந்து மற்ற எந்த கடையுமே இந்த பக்கம் எடுக்க கிடையாது. பக்கத்தில் இங்கே பார்க் இருக்குது, இந்த பார்க்குக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே குறிப்பிட்ட ஒரு கட்சியை சார்ந்த பேனரோட அட்டைங்க எல்லாமே அங்கே வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. கார்பரேஷன் பார்க்குக்கு வெளியில் வைக்கிறதுக்கு அளவு இருக்குது. ஆனால் ரோட்டில் வந்து தெரு வியாபாரிகள் வந்து இங்கே கடை போடக்கூடாது. ஏ ஸ்கொயர் வந்து இங்கே பேசியிருக்கலாம், எடுக்க சொல்லி சட்டப்படி நடவடிக்கை எடுத்துருக்கலாம். ஆனால் அராஜக பேர் வழியில் ஒருமையில் பேசி ரொம்ப அராஜகத்தை கையாண்டிட்டு போயிருக்காங்க. கார்பரேஷன் சென்னை மாநகராட்சியோட மேயர் பிரியா அவர்களுக்கு வந்து சேகர்பாபு அவர்களுக்கு வந்து பிஏவாக இருக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்குறாங்க. இது எல்லாமே அவங்களோட கண்ட்ரோலில் தான் வரும். கார்பரேஷன் கமிஷனரும் இதுக்கு வந்து அவங்க ஏ ஸ்கொயர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். வந்து திருதி பண்ணி வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கேட்டதுக்கு நீங்கள் அம்பத்தூரில் வந்து பார்த்து எடுத்துக்கன்னு 2 நாள் ஆச்சுன்னு தரவே இல்லை பங்கு. நான் ஒரு 14 வருஷம் போடுறேன். ஒரு சில கடைலாம் உடச்சிட்டு எடுத்துகிட்டு என் பங்கு கூட அங்கே தான் இருக்குது, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்கிட்ட எதுவுமே சொல்லலை இதுமாரி எடுக்க போகிறேன்ட்டு. நான் இன்னொரு கடை வச்சதுனால அங்கே இருக்கிறதுனால அங்கே போகிறதுனால இங்கே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கேட்டால் 2 நாள் கழிச்சு தரேன்னுக்குறாங்க. அது இது அப்பப்போ இது மாதிரி நடக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிங் ஜோன் நான் வெண்டிங் ஜோன் இன்னும் அலாட்மெண்ட் பண்ணல. இவங்க என்ன சொல்கிறாங்க, வெண்டிங் ஜோனுன்னு அந்த சர்ச் ரோட்டில் தான் வெண்டிங் ஜோன் சொல்கிறாங்க. ஆனால் அது சர்ச் ரோட்டில் போய் எங்கேயும் வைக்கிறது என்னன்றதுலாம் ஜனங்க தெரில. அதே டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்காண்ட வந்து கடை வச்சுருக்காங்க, இவர் வந்து கடை வச்சுருக்காரு. இவங்க தனிப்பட்ட ஏஇக்கும் இவங்களுக்கும் தனிப்பட்ட விரோதம் மாதிரி பண்ணுறாங்க. வந்து ஒரு முன்னறிவிப்பு கொடுக்கணும். நான் வந்து நகர விற்பனை குழு உறுப்பினர் மண்டலம் 11 வலசரவாக்கத்தில் இருக்கேன். இது என்னன்னா ஒரு கடையை அகற்றணும்னா முதல்ல வந்து நோட்டீஸ் கொடுக்கணும். கார்டு வச்சுருக்காங்களா செக் பண்ணி, கார்டு இருக்கும் அடையாள அட்டை இருக்கிறவங்களுக்கு நோட்டீஸ் தரணும். அடையாள அட்டை இல்லாதவங்கள 1 நாள் 2 நாள் டைம் கொடுக்கணும். அடையாள அட்டை இருக்கிறவங்களுக்கு 1 வாரம் 10 நாள் அவகாசம் கொடுக்கணும். அவகாசம் கொடுத்து தான் வந்து கடையை அப்புறப்படுத்தணும். இங்கே முகப்பேரி ஈஸ்டில் இருக்கிற ஏஐ வந்து ரொம்ப இதுவாக இருக்கார். அவர் வந்து நிறைய கடையிலலாம் காசு வாங்குறாரு. இந்த ஷட்டர் போட்ட கடையிலெல்லாம் போய்ட்டு காசு வாங்குறாரு. ஆனால் அதை கேட்டால் என்ன பண்ணுறாரு, நம்மளே முறைக்கிறாரு, நம்மளே கேட்குறா என்ன ஏதுன்ற மாதிரி பேசுகிறாரு. ஏ ஸ்கொயர் கோமதின்ற அம்மா வந்து ரொம்ப திமிரு தன்னாவத்தில் பேசுகிறாங்க. எது கேட்டாலும் வெண்டார் கமிட்டியும் போய் பேசினாலே உன்னாலாம் என்ன பேசணுமான்றாங்க. வெண்டார் கமிட்டி அப்போ எதுக்கு நியமனம் பண்ணுறாங்க அரசாங்கத்தில்? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் படி தான் அவங்க வந்து வராங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் படி தான் இவங்களுக்கு என்ன நடவடிக்கைலாம் எடுக்கிறாங்க. ஆனால் அவங்களே வந்து அந்த அம்மா மதிக்க மாட்டேன்றாங்க. அவங்க பேர் வந்து கோமதி ஏ ஸ்கொயரு. அவங்க வாழ்வாதாரம் இன்னும் நலிவடைஞ்சு தான் போகும். இதுக்கான வழியை வந்து சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் 7 இருக்க அதிகாரிங்க தான் முடிவு பண்ணணும்.